ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் ஒரு கிராண்டான புட்டா டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனை தான் ரிப்பீட்டடாக ஸ்லீவ் ஃபுல்லாமே வரும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், டிசைனை வந்து அடுத்ததாக எப்படி போடலான்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே ட்ரேசிங் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் வந்து வீடியோவில் அவ்வளோவா தெரியல. இதனோட ட்ரேசிங்கை வந்து நான் வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. இப்போ பாருங்கள், நம்ம டாட் வச்சுருக்கிற இடத்துல வந்து நான் ஒரு பேர்ல் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேர்ல் பீடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 3 சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, இந்த மாதிரி 4 பக்கம் பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து பெரிய பீடு யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து நான் பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதே மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் லைட் க்ரீன் கலரில் வந்து சுகர் பீடு வந்து எடுத்திருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரீ கலரில் இப்போதைக்கு என்கிட்ட சுகர் பீடு தான் இருக்குது, அதனால் நான் வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 பீட்ஸு 3 கவுண்ட்ஸை வந்து இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு ஒரு லீஃப் ஷேப் மாதிரி கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த பீட்ஸ்க்கு இடையில இருக்கிற கேப்ஸை வந்து இந்த மாதிரி லீஃப் டிசைனை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து மீடியம் சைஸ் தான் நான் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணுறேன், அதனால் நான் 3 கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிசைன் வந்து எந்த அளவுக்கு லார்ஜாக ஸ்மாலாக வரைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ஸை வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் மீடியம் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 3 கவுண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி லீஃப் ஷேப்பை வந்து கொடுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். லீஃப் ஷேப்பை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பீட் வந்து லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பீட்ஸுக்கு மேலே வந்து ஒரு கொடி டிசைன் வந்து வர்ற மாதிரி கட் பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா வளைஞ்சு வர்ற இடத்துல ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்கள், நல்லா வளைஞ்சு உள்ளே நம்ம வளைச்சி கொண்டு போகிறதுனால நான் ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி உள்ளே நல்லா வளைஞ்சு போகிற இடத்துல சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணி எட் நாட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிற அந்த பீட்ஸுக்கு ஒரு பீடோட அளவை வந்து நான் மேலேருந்து வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தெரியணும். ஒருவேளை நான் என்ன சொல்ல வரேன்றது புரியலனா வீடியோவை கிளியராக பாருங்கள். நான் சொல்கிறது புரியலனாலையும் நீங்கள் வீடியோவை கிளியராக பார்க்கும்போது நான் ஸ்டிச்சஸை வந்து எப்படி கொடுத்து அந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இதே மாதிரி இந்த 4 பீட்ஸுக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து சேம் கட் பீடை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண மாதிரி லைட்டாக கொம்பு டிசைன் வர்ற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறோம். இதில் வந்து கொஞ்சம் லென்த்தாக மேலே போய் அதுக்கப்புறம் வந்து டேர்ன் பண்ணி அந்த வளைவு வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வளைச்சி கொண்டு போய் எண்ட் நாட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி அடுத்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பக்கம் ஸ்டிச் பண்ணும் போது லைட்டாக இடையில கேப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ரெண்டுத்துக்கும் இடையில லைட்டாக கேப் வர்ற மாதிரி நான் டேர்ன் பண்ணி கொண்டு போய்க்கிறேன். நான் வீடியோவோட எண்டில் இதனோட ட்ரேசிங்கை வந்து ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ட்ரேசிங் இல்லாமையும் ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வந்து ட்ரேசிங் பேப்பரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி 4 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரு சுகர் பீடை வந்து வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 பீட்ஸ் வந்து க்ரீன் கலர் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி கொடுத்து நான் கண்டினியூவாக ஸ்டிச்சஸை வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வி ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இடையில வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 4 பீட்ஸ் வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
கரெக்டாக அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இடையில வந்து எம்டியாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி பீட்ஸை வந்து கொடுத்து எண்டு நட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி மீதி இருக்கிற ஸ்டிச்சஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம சேம் அதே மாதிரி ஸ்டிச்சஸை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பீட்ஸ் வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் 5 பீட்ஸ் அப்படி இல்லைன்னா 4 பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம ஃபஸ்ட்டு வி ஷேப் ஸ்டிச் பண்ண மாதிரியே எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயரை ஆட் பண்ணி இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நான் சேம் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட சாரியில் கலர்ஸ் வந்து நிறைய 2-3 கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பீட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்னோடய சாரியில் வந்து சேம் ஒரே கலர் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து சேம் பீடே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது சாரியில் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பீட்ஸை சேஞ்ச் பண்ணியும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போது இதே மாதிரி மீதி இருக்கிற ஸ்டிச்சஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் 5 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 4 பீட்ஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து 4 பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வி ஷேப்பில் பீட்ஸை வந்து லேயர் பை லேயராக கொடுக்கும் போது பீட்ஸை வந்து பார்த்து கொடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இடத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஸ்டோன் வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணலை, உங்களுக்காக வச்சு மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் இன்னுமே நல்லா எம்போசிங்காக தெரியும். இதில் வந்து நான் உங்களுக்கு சும்மா வச்சு மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணணுன்ற மெத்தட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.